திரை உலகை திருப்பி போட்ட திருப்புமுனை திரைப்படம் 16 வயதினிலே 1977 ஆண்டு தமிழில் வெளியாகி மாபெரும் பரபரப்பை புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் 16 வயதினிலே. பாரதி ராஜா என்கின்ற மாபெரும் மகத்தான இயக்குனரை தமிழுக்கு தந்த படம் அதுதான். இளையராஜாவின் தம்பி கங்கை அமரனை ஒரு பாடலாசிரியர் ஆக்கிய படம்தான் 16 வயதினிலே. அந்த படத்தில் தான் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என்கின்ற முதல் பாடலை கங்கை அமரன் எழுதி அதற்கு விருதும் பெற்றார். இன்று வரை பேசப்படும் 16 வயதினிலே திரைப்படத்தில் கேமராவுக்கு முன் நின்றவர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், சத்யஜித் ரே, கவுண்டமணி, ஸ்ரீதேவி, காந்திமதி மற்றும் பலர். இதில் நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கமலஹாசனை விட ஸ்ரீதேவியை விட மிக மிக குறைந்த சம்பளம். வெறும் 5 நாட்கள் தான் அவருடைய வேலை படத்தில். அந்த படத்தில் அவர் பேசிய அந்த ஒரு பஞ்ச் டைலாக் இது எப்படி இருக்கிறது, இன்று வரை பேசப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. 16 வயதினிலே படத்தில் நடிக்க ரஜினிக்கு பேசப்பட்டது 2500 ரூபாய் சம்பளம், கொடுத்தது 2000 ரூபாய் தான். இன்னும் 500 ரூபாய் பாரதி ராஜா அவருக்கு தரவில்லை என்று சொல்வார்கள். திரைக்கு பின்னால் தோன்றியவர்கள் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன், ஆலங்குடி சோமு, கங்கை அமரன். இசை இளையராஜா, வசனம் பி. கலைமணி, தயாரிப்பு ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ், கதை திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா எழுதி அறிமுகமான படம். 16 வயதிலே படத்தின் கதை சுருக்கம் என்ன, வாருங்கள் பார்ப்போம். சினிமா என்பது முழுக்க முழுக்க ஒரு இயக்குனரின் கற்பனையில் பிறக்கும் படைப்பு. ஒரு நல்ல கதை கரு கிடைக்கும் நாளில் இருந்து அந்த கதையை அடைகாத்து முழுமையான சினிமாவுக்கு ஏற்ற கதையாக்கி திரைக்கதை எழுதி முடிக்கிறார். அதில் இடம்பெறும் கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நடிகர் நடிகைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நல்ல சினிமா, நல்ல சினிமாவின் இலக்கணம். ஆரம்ப காலத்தில் நட்சத்திர ஆத்திகத்தினால் இயக்குனர்களுக்கு பின்வரிசை இடமே ஒதுக்கப்பட்டது. இந்த நிலைமையை மாற்றி காட்டியவர்கள் இருவர். ஒருவர் டைரக்டர் ஸ்ரீதர், இன்னொருவர் டைரக்டர் கே. பாலச்சந்தர். அடிப்படையில் இருவருமே சிறந்த எழுத்தாளர்கள் என்பதால் கப்பலின் கேப்டன் போல ஒரு நட்சத்திர அந்தஸ்துடன் உலாவர தொடங்கினார்கள். இருவரும் தரமான நல்ல சினிமாவை வரிசையாக கொடுத்து தயாரிப்பாளர்களையும் ரசிகர்களையும் பக்குவப்படுத்தி புதுமைக்கு வரவேற்பளிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்த நேரத்தில் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்ற இளைஞர் 16 வயதினிலே படம் மூலம் சினிமாவுக்குள் வந்தார். அதுவரை ஸ்டுடியோவுக்குள் முடங்கி கிடந்த படப்பிடிப்பு குழுவினர் ஒத்தையடி பாதையில் நடந்து தோப்பு வயல் நிறைந்த கிராமங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இவர் தனக்கு நன்கு தெரிந்த கிராமத்துக்குள் புகுந்து கிடைத்த கலை அம்சம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் திரட்டி சினிமா என்னும் செல்லுலாய்களை செதுக்கினார். பொள்ளாச்சி தாலுகா கோரிப்பாளையத்தைச் சேர்ந்த டூரிங் டாக்கிஸ் உரிமையாளரும் திரைப்பட விநியோகஸ்தருமான S.A. ராஜ்கண்ணுவின் அறிமுகம் பாரதி ராஜாவுக்கு கிடைத்தது. தன் கைவசம் உள்ள மயிலு கதையை அவரிடம் சொன்னார். கலைப்பட சாயலில் இருந்த அந்த கதையில் சில மாற்றங்களை செய்யும்படி ராஜா கண்ணு கேட்டுக்கொண்டார். மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய கதை தயாரானது. மயிலு கதைக்கு 16 வயதினிலே என்று பெயர் சூட்டினார்கள். பூஜை போட்டார்கள். வசனத்தை கலைமணி எழுதினார். இசை இளையராஜா, ஒளிப்பதிவு நிவாஸ். இயற்கையான பால் பாண்டியனையும் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட சின்னசாமியையும் மாற்றி தன் சகோதரி பாரதியின் பெயருடன் ராஜாவை சேர்த்து பாரதி ராஜா என்று ஜனனப்படுத்தினார் தன்னுடைய பெயரை. ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனா நாயை மட்டும் வளர்க்கலையே என்ற கலைமணியின் டைலாக்கை கமல்ஹாசன் உருக்கமாக பேசி நடித்து அனைவரது பாராட்டு பெற்றார். பரட்டையாக நடித்த ரஜினியின் ஸ்டைல் நடிப்பில் இது எப்படி இருக்கு என்ற அடிக்கடி அவர் பேசிய டைலாக் பெரும் வரவேற்பை பெற்றது. கவுண்டமணியின் குறும்பான நகைச்சுவையும் ரசிக்கும்படி இருந்தது. 16 வயது கூட நிரம்பாத ஸ்ரீதேவி சவாலாக அந்த கதாநாயகி பாத்திரத்தில் நடித்து பெயர் பெற்றார். பாரதி ராஜாவின் நண்பர் இளையராஜாவின் இசையில் பிறந்த செந்தூரப்பூவே, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு போன்ற வந்தி பூமுடிச்ச செல்லாக்கா சேதி சொல்லாக்கா என்கிற பாடலும் நேரடியாக மக்களின் இதயத்துக்கு போய் சேர்ந்தது. தயாரிப்பாளர் S.A. ராஜ்கண்ணு, கேமராமேன் நிவாஸ், வசனகர்த்தா கலைமணி போன்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் குவிந்தன. 100 நாள் வெள்ளி விழா என்று ஓடி வசூலில் பெருமழை கொட்டியது 16
16 வயது நிலை. அந்த நாளிலேயே அது 5 கோடி ரூபாய் கலெக்ஷன் செய்தது என்று சொல்லுவார்கள். தமிழ் சினிமா உலகிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு முழுவதும் சொந்தமாக ரிலீஸ் செய்து புரட்சி செய்த படம் 16 வயது நிலை. படம் நன்றாக ஓடத் தொடங்கிய பிறகு வினோசர்கள் ராஜ்கண்ணுவை தேடி வந்து அவர் சொன்ன விலைக்கு படத்தை வாங்கி சென்றனர். 1977 ஆண்டு செப்டம்பர் 15 வெளியான 16 வயது நிலை தமிழ் திரையுலகில் பெரும் புரட்சியை உருவாக்கியது. 15 லட்சம் ரூபாய் முதலீட்டில் உருவான இந்த திரைப்படம் பங்கு பெற்ற அனைவருக்கும் வெற்றிப்படி கட்டாக அமைந்தது. பாரதி ராஜா என்கின்ற அற்புதமான இயக்குனரை அடையாளம் காட்டிய திரைப்படம் தான் 16 வயது நிலை. கமலஹாசன் என்கின்ற நவநாகரிக இளைஞரை கோமணம் கட்டிக்கொண்டு நடிக்க வைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் 16 வயது நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.